இது நான் மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஒர்க் பண்ணப்போ எடுத்த போட்டோ. கார் நைட்டோட நைட்டா இந்த மாதிரி உட்காந்துருச்சு, அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட முடியாம ட்ரக் மேல வச்சு டோ பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இது ஒரு எஸ் கிளாஸ் மாடல். இந்த மாடல்ல நார்மல் சஸ்பென்ஷன் இல்லாம ஏர் சஸ்பென்ஷன் உண்டு. நார்மலா நம்ம யூஸ் பண்ற கார்ஸ்ல சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கோட சேர்த்து ஹைட்ராலிக் டேம்பர் இருக்கும். ஆனா ஏர் சஸ்பென்ஷன் கார்ஸ்ல இந்த ஹைட்ராலிக் டேம்பரோட சேர்த்து ஸ்ப்ரிங் இல்லாம ஒரு ஏர் பலூன் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பலூனுக்கு பேரு ஏர் பெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பெல்லோஸ் காரோட 4 சஸ்பென்ஷன்லயுமே இருக்கும். இந்த ஏர் பெல்லோஸ்ன்றது நார்மல் பலூன் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். அதுல நம்ம காத்தை ஊதுனா ஸ்டிஃபா பெருசாகும், அதுல இருந்து காத்தை எடுத்துட்டா சாஃப்டா சின்னதாயிடும். பேசிக்கலி இந்த ஏர் பெல்லோஸ்ல நம்ம ஏரை ஃபீட் பண்றதுனாலையும் அதுல இருந்து ஏரை எடுக்கிறதுனாலையும் காரோட ரைடு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், சஸ்பென்ஷனை சாஃப்ட் ஆக்கலாம், ஸ்டிஃப் ஆக்கலாம். இதனாலதான் ஏர் சஸ்பென்ஷன் இருக்கிற கார்ஸ்ல ரைட் கம்ஃபோர்ட் ரொம்ப நல்லா இருக்கும், கார்ல அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். கார் இந்த மாதிரி வந்திருக்கு ஒர்க் ஷாப்புக்கு. இந்த 4 சஸ்பென்ஷன்லயும் இந்த 4 ஏர் பெல்லோஸ் இருக்கு. இந்த ஏர் பெல்லோஸ்ல ஏரை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நார்மலா நம்ம பர்த்டே பார்ட்டில பலூன் ஊதுறதுக்கு ஒரு பம்ப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கம்ப்ரஸர் ஒன்று கார்ல இருக்கும். எப்பெல்லாம் காரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகணுமோ, எப்பெல்லாம் இந்த பெல்லோஸ்ல ஏரை ஃபில் பண்ணணுமோ, அப்பெல்லாம் இந்த கம்ப்ரஸர் ரன் ஆகும். அந்த கம்ப்ரஸர்ல இருந்து கம்ப்ரஸ்ட் ஏர் இந்த 4 பெல்லோஸ்க்கும் போகும். இந்த 4 பெல்லோஸ்க்கும் போகும்போது இந்த 4 பெல்லோஸும் கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு அது அப்படியே பெருசாகும். இந்த ஏர் பெல்லோ பெருசானதுக்கு அப்புறம் அதுல இருந்து காத்து ரிலீஸ் பண்ணணும்னா நம்ம நார்மலா பலூன்ல இருந்து காத்து ரிலீஸ் பண்ணணும்னா அதோட மவுத்தை லைட்டா ஓபன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த ஏர் பெல்லோ மேலேயும் ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் வழியா ஏர் ரிலீஸும் ஆகும். ஸோ பேசிக்கலி இந்த ஏர் பெல்லோ இந்த மாதிரி விரியும் போதும் திரும்ப அப்படி ஷ்ரிங்க் ஆகும் போதும், இப்படி விரியும் போதும் ஷ்ரிங்க் ஆகும் போதும் இந்த பெல்லோவோட இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பெல்லோல கிராக் இருந்தனால தான் இந்த சஸ்பென்ஷன்ல ஏரை ஃபில் பண்ண முடியல. எவ்வளவுதான் ஏரை ஃபில் பண்ணாலும் அந்த கிராக்ல இருந்து ஏர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கார் இப்படி உட்காந்து மினிக்கே இருக்கும். திரும்ப எவ்வளவுதான் நீங்க ஏரை ஃபில் பண்ணாலும் காரோட ரைடு ஹைட் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ அந்த சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்டை மட்டும் கழட்டி எடுத்து அதுல எங்க இருந்து ஏர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட் தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும், அவ்வளோதான்.